ஹலோ மக்களே! வெல்கம் டூ மை யூடியூப் சேனல். நம்ம வந்துட்டு தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா தான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும். எப்படி வந்துட்டு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகான தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கும் அதே மாரி ஒரு ஸ்டாக்ல வந்துட்டு ட்ரேட் எடுத்திருக்கோம். வாங்க காமிக்கலாம். பார்த்தீங்கன்னா, பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இபேக் டியூரபிள் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாக்ல வந்துட்டு பையார் எடுத்தோம். நேத்து இதே ஸ்டாக்ல தான் நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுத்தோம். ஓகேங்களா? நேத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராஃபிட்ல தான் வித்தோம். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு நம்ம நெனச்ச மாரி இல்ல. ஒரு ரூ. 200 மைனஸ்ல போயிட்டுருக்கு. ஆனா வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் வந்துட்டு மேல போகுமா, கீழ போகுமான்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே மாரி ப்ராஃபிட்ல விக்கிறேனா, லாஸ்ல விக்கிறேனான்ட்டு உங்களுக்கு ஈவினிங் வந்துட்டு ஷார்ட்ஸ்ல வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? பாருங்க கிராஃப் பாருங்க. காலையில கரெக்டா இங்கனக்குள்ள தான் ஆரம்பிச்சிருக்கு. 302ல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பனிங் பிரேஸ் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் டவுன் ஆகி ஃபுல்லா இப்போ வந்துட்டு 294ல இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ரூ. 232 மைனஸ்ல போயிட்டு இருக்கு. பை ஆர்டர் எடுத்திருக்கோம். பொசிஷன் டீடைல்ஸ் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னா பை ஆர்டர் எடுத்திருக்கேன். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 58 குவான்டிட்டி. ஓகேங்களா? ஆவரேஜ் பிரைஸ் 298.75 பைசாக்கு வாங்கியிருக்கோம். டோட்டல் பை வேல்யூ பார்த்தீங்கன்னா 17,327 ரூபா புள்ளி 50 பைசாவுக்கு வந்துட்டு வாங்கியிருக்கோம் டோட்டலாக. ஓகேங்களா? இதில் என்னோட கேபிட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,500 ரூபா. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மார்ஜின் கிடைக்கும். ஓகேங்களா? 5x மார்ஜின். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பீங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரோக்கர் வந்துட்டு அமௌண்ட் தருவாங்க. அதுதான் இன்ட்ராடேல நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு குவான்டிட்டி அதிகமாக வாங்குறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இதாகும். ஓகேங்களா? இன்ட்ராடே பொறுத்த வரையும் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி வாங்கலாம், செல் பண்ணி வாங்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட்டில் இறங்க போகுது அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு அனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, செல் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட். அதே மாதிரி இந்த ஸ்டாக் மேலே ஏற போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்துட்டு பை ஆர்டர் எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் சொல்ல வருது. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எடுக்கலாம் எப்பயுமே. ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எடுத்தது பை ஆர்டரு. இப்போ 232 ரூபா மைனஸில் போய்ட்டுருக்கு கரண்டில். நம்மளுக்கு டைம் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நீங்களும் பங்குச்சந்தை பற்றி ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கான வீடியோ தான். மக்கள் வந்துட்டு பயன்படுற மாதிரி வீடியோ தான் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நானுமே இதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. நானும் கற்றுக்குட்டி தான். ஓகேங்களா? அதேமாரி தான் நீங்களும் வந்துட்டு இது மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். முதல்ல ட்ரேட்குள்ளே வராதிங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக்கை வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் கேப் வந்துட்டு ஒரு 500 போட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரேட் பண்ணலாம். ஸ்டார்டிங் வரும்போது மைனஸ் வரும். அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ப்ராஃபிட் வரப்போ மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். லாஸ் வந்தால் மட்டும் நம்ம வந்துட்டு எமோஷனல் ஆகிடுறோம். இந்த மார்க்கெட்டில் இருக்கணும் அப்படின்னா லாஸ் அண்ட் ப்ராஃபிட் இதை பார்த்துக்கிட்டே இருந்தாலுமே நம்ம ஒரு நாள் வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரியே நடக்காது. ஓகேங்களா? ஒரு நாள் நம்ம நினச்ச மாதிரியே நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தையும். ஓகேங்களா? கஷ்டப்பட்டு எல்லாருமே வேலைக்கு போகிறோம். ஆனால் வேலைக்கு போகிற காசை சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேவிங்ஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதத்துக்கான
ஒரு சம்பளத்தை வாங்கி ஒரு 10 நாள் 5 நாளில் என்னென்ன கமிட்மெண்ட்டோ அதுக்கு வந்துட்டு நம்ம கொடுத்துட்றோம். அதனால இருக்கிற காசு எல்லாமே போயிடுது. சேவிங்ஸ்க்கு ஒரு பழக்கத்துக்கு வாங்க மக்களே. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததிகள் வந்துட்டு நம்ம கஷ்டப்படுறதோட கஷ்டமே இல்லாமல் அவங்க வளருவாங்க. ஓகேங்களா? அதை இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். அதுதான் நான் சொல்ல வர்றது. நிறைய பேர் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறோம். ஆனால் வந்துட்டு ஒரு சரியான ஒரு வருமானம் வருதானா இல்லை. ஓகேங்களா? மாதம் ஆனால் ஒரு 15,000 20,000 30,000 சேலரிக்கு போவோம். அந்த 30,000 20,000 சேலரிக்கு வந்துட்டு நம்ம மாங்கன்னு உழைக்கிற வேலைக்கு போகிறோம். அதுக்கான ஊதியம் வந்துட்டு சரியான ஊதியம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஓகேங்களா? அந்த கம்பெனி வந்துட்டு உருவாகிட்டு இருக்கு. ஆனால் வந்துட்டு நம்ம அந்த கம்பெனியை வந்துட்டு ஒரு மேன்பவராக நம்ம வந்துட்டு கரெக்டான முறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே நம்மளுக்கு சரியான ஊதியம் வர்றதில்ல. வேலைங்கிறது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வேலைக்கு போகணும்னு நினச்சா லாஸ்ட் வரைக்கும் சாகிற வரைக்கும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்க போகிறீங்க. இந்த மாதிரி அப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர்ற பணத்தை ஏதாவது ஒரு பங்குகளை முதலீடு பண்ணுங்க. முதலீடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். யாருக்கிட்டேயும் கடன் வாங்க மாட்டீங்க. ஓகேங்களா? இங்கே நிறைய பேர் கடன் வாங்கி நிறைய பேர் கடன் வாங்குறதுனால என்னென்ன நடக்குது நம்ம வந்துட்டு நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். நியூஸ் சேனல் நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? கடன் வாங்குறத தவிர்த்துருங்க. மேக்ஸிமம் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க. ஓகேங்களா? அப்படி இருந்தால் தான் நம்ம வந்துட்டு சர்வே பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தா கூட ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கூட உங்களுக்கு தேவைங்கிறப்ப நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் இது எதுக்காண்டி சொல்ல வரேன்னா, அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்குறத தவிர்க்கிறதுக்கு, கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நீங்கள் போடுற முதலீடுலேருந்து நீங்கள் வந்துட்டு வித்ட்ரால் பண்ணிக்க போகிறீங்க. வித்ட்ரால் பண்ணி எந்தெந்த கமிட்மெண்ட் இருக்கோ அதுக்கு வந்துட்டு காசு கொடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 280 ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி தவறான முறையில் ட்ரேட் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ நான் ட்ரேட் எடுக்கிறேன்னா என்னை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. இது வந்துட்டு மக்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டு உள்ளே வந்துட்டு உங்களுக்குன்ட்டு ஒரு ஸ்டாக்கு ஒரு செக்டார் இருக்கும். ஓகேங்களா? அதில் ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தால் நீங்கள் கற்றுக்கிட்டு உள்ளே வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏனோ தானோன்னு வந்து உள்ளே வந்துட்டு ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கிற காசை லாஸ் பண்ணிட்டு போகாதீங்க. ஒரு புரிதலோடு வாங்க. ஓகேங்களா? பங்குச்சந்தைனா என்னன்னு முதல்ல கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு வாங்க. உங்களோட ஸ்கில்லை நீங்கள் வந்துட்டு டெவலப் பண்ணிவாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தாலுமே அடுத்த வருஷம் 2026 வரப்போகுது. அந்த ஒரு வருஷத்தில் உங்கள் மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. ஓகேங்களா? நீங்களே உணர்வீங்க. ஓகே, இந்த பையன் சொன்னதில் ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். இப்போ எனக்கெல்லாம் சொல்லி தரத்துக்கு யாரும் இல்லை. நானாக கொஞ்சம் கொஞ்சமாக பல யூடியூப் சேனலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டது தான். சரி, நம்ம மட்டும் தெரிஞ்ச விஷயத்த நமக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு ஏதாவது முறையில் வந்துட்டு மக்களுக்கு ஒரு அவேர்னஸாக போயிட்டு சேரட்டும் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் உருவாக்கி உங்களுக்கு டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்துட்டு ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு வந்துட்டு டெய்லியும் அப்டேட் பண்ணுவேன். இதை மோட்டிவேஷனாக நீங்கள் எடுத்து பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ நான் லாஸ் பண்ணுறேன்னா அது என்னோட போயிடும். அதேமாரி நான் வாங்குகிற ஸ்டாக்கில் நீங்கள் யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. உங்களுக்குன்ட்டு ஒரு ஸ்டாக் தெரியும்ல. ஓகேங்களா? நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? இது நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அதேமாரி வேலைக்கு போயிட்டு உங்கள் காசை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். வேலை மட்டும் நிரந்தரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. ஓகேங்களா? வேலைங்கிறது நம்ம வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான். ஓகேங்களா? அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதோ ஒரு இதில். ஓகேங்களா? நான் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே தான் வரணும்னு சொல்ல வரல. மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது, எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதில் மாதம் மாதம் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் வேண்டாம், நான் இது மாதிரி மாதம் மாதம் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மட்டும் வச்சுக்கிறேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி அந்த சைடு போயிடலாம். அது இல்லாமல் நிறையா ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது.
இந்தியன் போஸ்ட்டில் ஸ்கீம்ஸு, எஃப்டி இருக்குது, ஆர்டி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுறது வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹோல்டிங் பண்ணுறோம். ஓரளவு அமௌண்ட் ஹோல்டிங் பண்ணுறோம். அதேமாரி நம்மளோட ட்ரேடும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ட்ரேடு கற்றுக்கிட்டதுனால நம்ம ட்ரேடும் பண்ணுறோம். ட்ரேட் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? யாரையுமே எதிர்பார்க்கக்கூடாது தான் என்னோட ஒரு மைண்ட் செட்டு. ஓகேங்களா? எந்த விதத்துலையுமே நம்ம யாரையுமே எதிர்பார்க்கக்கூடாது. காசு விஷயத்தில் முக்கியமாக சொல்ல வர்றது காசு விஷயத்தில். ஓகேங்களா? கடன் வாங்குறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அன்னன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் எடுக்கிறது, லோனெல்லாம் கடன் மொபைல் அப்ளிகேஷனில் லோன் வாங்குறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் தவிர்த்துருங்க. நீங்கள் கேட்கலாம், உனக்கு லோன் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, எனக்கும் கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கும் லோன் இருக்குது. நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். இருமலுக்கு அந்த லோனை கட்டிட்டு நான் இருமலுக்கு லோனே எடுக்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஓகேங்களா? அது மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஃபினான்ஷியலில் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்தில் லோன் எடுத்திருப்போம். லோன் எடுக்கிற தப்பு சொல்லலை. லோனை வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? மார்க்கெட் பார்ப்போம் வாங்க. ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பியரிஷ் தான். ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரெட்டு தான் போகுது. நம்மளுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு தான் வந்திருக்கு. கரண்டில் ஒரு 233 ரூபா நம்மளுக்கு வந்துட்டு மைனஸில் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி போகுது என்னன்ட்டு. ஓகேங்களா? பாருங்கள், ஃபுல்லாக நம்மளுக்கு வந்துட்டு டவுன் ஆகுது. ஒரு 246 ரூபா மைனஸில் போய்ட்டுருக்கு கரண்டில். ஓகே, இது வந்துட்டு இந்த லாஸ் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நான் பண்ணுறேன்ட்டு என்னைய மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணாதீங்க. இது சும்மா ஒரு அவேர்னஸ்காண்டி தான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணுறதுட்டு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? மற்றபடி வந்துட்டு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, பங்குச்சந்தையில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் என்ன வந்துட்டு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்கன்ட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதே நீங்கள் வந்துட்டு செல்லார் எடுத்திருந்தா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு 240 ரூபாங்கிறது உங்களுக்கு வந்துட்டு கிரீனில் காமிச்சிருக்கும். இப்போ எனக்கு ரெட்டில் காமிக்குது. ஏன்னா நான் எடுத்தது பை ஆர்டரு. மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ட்டு நான் எடுத்த ஆர்டர் இது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வந்துட்டு எனக்கு சப்போர்ட் கொடுங்க, ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மூலயமா ஏதாவது ஒரு விஷயம் கற்றுருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மார்க்கெட் வந்துட்டு சாட்டர்டே சண்டே இல்லை, நம்ம இருமலுக்கு மண்டே தான் மார்க்கெட். மண்டே வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.